திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அதற்கான வேட்புமனுவை இன்றைக்கு இறுதி நாளில் தாக்கல் செய்திருக்கிறேன். கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய நான் தற்போது கட்சியினுடைய இளைஞரணி மாநில செயலாளராகவும் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு திருச்செந்தூர் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்போது 7வது முறையாக கூட்டணி கட்சியிலே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் முற்றிலுமாக இந்த தொகுதி மக்களை புறக்கணித்தவர். குறிப்பாக ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த நாங்கள் இங்கே 55,000த்திற்கும் மேலான வாக்குகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு முழுக்க அந்த வாக்குகளுக்கான எந்த உரிமைகளையும் அவர் இதுவரை செய்து கொடுக்கவில்லை. கட்சி அடிப்படையிலும் எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக வருவதற்கு கூட விரும்பாத ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கு என்று ஒரு சமுதாய கட்டடம், சமுதாய மண்டபம், திருச்செந்தூர் என்பது தமிழ் கடவுள் முருகபெருமானின் 2ஆம் படை வீடு. எல்லா மக்களுக்கும் இங்கே சமுதாய மடம் இருக்கிறது, சமுதாய மண்டபம் இருக்கிறது. ஆனால் ஆதிதிராவிடர் சமுதாயத்திற்கு என்று இங்கே சமுதாய மடம் இன்று வரை கட்டமைக்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே 84இல் ரயில்வே ஏ கிளாஸ் நிலத்தை எங்களது சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி ஆதிதிராவிட நலச்சங்கம் என்கிற பெயரில் வாங்கியிருக்கிறார்கள். 79 சென்ட் நிலத்தை வாங்கியிருக்கிறார்கள். அந்த நிலத்தை முழுமையாக 79 சென்டிற்கும் பட்டா வழங்க வேண்டும் என அரசாணை வழங்கப்பட்டும் இன்று வரை முழுமையாக பட்டா வழங்கப்படாமல் அங்கே சமுதாய நலக்கூடம் கட்டமைக்கப்படாமல் இருக்கிறது. இப்படியான அரசு தரப்பில் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருந்தாலும் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல முறை எங்கள் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கென்று எதையும் அவர் பெரிய அளவில் செய்யாமல் தேர்தல் காலத்தில் மட்டும் எதையேனும் செய்துவிட்டு அவர் வெற்றி பெற்று விடுகிறார். கூட்டணி கட்சிகளை கொண்டு ஒரு கட்சியின் அடையாளத்தை கொண்டு வெற்றி பெற்று விடுகிறார். ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? நீண்ட நெடுங்காலமாக இந்த பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. சாக்கடை நீர் திறந்த வெளியில் திருச்செந்தூரே நாரக்கூடிய அளவிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. மாவட்ட மருத்துவமனை கிடையாது. இங்கே தனி கல்வி மாவட்டம் கிடையாது. இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் சொல்ல முடியும். கீழநாளுமுனைக்கிணர் பகுதியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கேட்டு பல ஆண்டுகளை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி எதையுமே இந்த தொகுதிக்கு செய்யாத ஒரு நபரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்கள் கூட்டணி கட்சியின் சார்பில் அவர்கள் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். பலரும் கேட்கிறார்கள், அது அவருடைய கட்சியினுடைய முடிவு, அதில் எப்படி கூட்டணி கட்சி தலையிட முடியும் என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். எங்களது உள்கட்சி விவகாரத்தில் அவர் தலையிடுகிறார், எங்கள் கட்சி விவகாரங்களில் தலையிடுகிறார். எங்கள் கட்சியிலே யார் கவுன்சிலராக வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிப்பேன் என்கிற அளவிற்கு இருக்கிறார். நாங்கள் அவரிடத்தில் ஒரு கோரிக்கையினை முன்வைத்தோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவி ஒதுக்க வேண்டும். அதுபோல அனைத்து ஒன்றிய பகுதிகளிலும் ஒரு ஒன்றிய வார்டு எங்களுக்கு ஒதுக்க வேண்டும். நகராட்சி பகுதிகளில் நகராட்சி கவுன்சிலர் வார்டு ஒதுக்க வேண்டும். பேராட்சி பகுதிகளில் பேராட்சி கவுன்சிலர் வார்டு ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் கடந்த காலங்களில் வைத்து அவர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில்தான் தற்போது இந்த தேர்தலிலும் அவருக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் வெளிப்படையாகவே திமுகவை பார்த்து நான் கேட்பது, திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விட்டால் திமுகவிற்கு வேறு வேட்பாளரே கிடையாதா? அல்லது திமுகவில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் இருக்கிறார்களா? இங்கே இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம், மீனவர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம். நீண்ட நெடும் காலமாய் தலித்துகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தலித்துகளுக்கு இதுவரை திமுகவில் வாய்ப்பு வழங்கவில்லை. ஆனால் நாங்கள் 55,000 வாக்குகளை கொண்ட நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிறோம், ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் மக்களுக்கு எதையும் செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் திரும்பவும் வாக்கு கேட்பதற்கு விரும்பாத காரணத்தினால் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொகுதியில் மக்கள் பணி செய்து வருகிறேன். எனவே சட்டமன்ற அதிகாரத்தை பெற்று மேலும் இந்த மக்கள் பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் கடந்த 2016ஆம் ஆண்டும் எங்கள் கட்சியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கேட்டேன். 2021ஆம் ஆண்டும் எனது கட்சியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கேட்டேன். இந்த ஆண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன். அதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் நான் தார்மீகமாக எனது பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு
நான் இந்த தேர்தலில் தலைவருக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் எங்களது கட்சியின் தலைவர், குறிப்பாக கட்சியை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல எல்லா மக்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்று கருதப்படக்கூடிய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இந்த தொகுதியில் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க அனிதா ராதாகிருஷ்ணன் தான் காரணம். உட்கட்சி பூசலை கூட கூர்படுத்தி இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பல்வேறு கிராமங்களிலிருந்து என்னுடைய ஆதரவாளர்கள், எனது சமூகத்தை சார்ந்தவர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு வாகனங்களை பிடித்து வருவதற்கு முயற்சி செய்தபோது அந்த வாகன உரிமையாளர்களை அவர் வெளிப்படையாக ஃபோன் செய்து அமைச்சருடைய ஆதரவாளரும் அமைச்சரும் நேரடியாக வாகனத்தை கொளுத்தி விடுவோம், உடைத்து விடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நான் 10 ஆண்டுகளாக போராடி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகம், திருச்செந்தூர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு கல்வி அறக்கட்டளை பேரில் நாங்கள் பராமரித்து வருகிற அந்த வளாகத்தில் இன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்களை குண்டர்களை ஏவி என்னை கொலை செய்வதற்கு அவர் முயற்சி செய்கிற திட்டமிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு பகுதியில் கும்பலை திரட்டி வைத்துக்கொண்டு கும்பலாக இன்றைக்கு அந்த இடத்திலே திரண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் அமைச்சருடைய தூண்டுதலின் பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்போம். அதோடு மட்டுமல்லாமல் நீண்ட காலமாய் அம்பேத்கர் சிலை திறக்கப்படாமல் பணிகள் நிறைவு செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. இந்த நிலையில்தான் அவர் மீது ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கையின்மையின் காரணமாக இந்த தொகுதியில் நான் தனித்து போட்டியிடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். கூட்டணியோட நிலைப்பாடை நீங்கள் மீறி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தலைமை இது தொடர்பு கொண்டாங்களா? எதுவுமே பேசியிருக்காங்க? தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பொறுமை காக்க வேண்டும், நீங்கள் பொறுமையாக இருங்கள், நான் அமைச்சரிடம் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் தலைவர் மீது எனக்கு நன்மதிப்பு உண்டு. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள் என்பதனால் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். தலைவர் அவர்கள் பேசினால் நான் பேசுவேன், தொடர்ந்து பேசுவேன். இருந்தபோதும் நான் தொகுதியில் போட்டியிடுகிற முடிவில் நான் தெளிவாக இருக்கிறேன். தொகுதியில் எதை வைத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண இருக்கிறீங்க? தொகுதி நலனை கருத்தில் கொண்டு தொகுதி மக்களின் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு இப்போது உடன்குடி அனல்மின் நிலையத்திற்கு கடல் வழியாக நிலக்கரி கொண்டு வருகிற திட்டம் என்பது தொகுதியில் வாழ்கிற மீனவர் சமுதாயத்தின் பெரும்பகுதி ஆலந்தலை, அமளி நகர் போன்ற மணப்பாடு போன்ற கிராமங்களை பெரிதும் பாதித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் கடவுள் முருகபெருமானின் 2ஆம் படைவீடாக இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரை, அங்கே வரக்கூடிய பக்தர்கள் புனித நீராடக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த கடலில் இன்றைக்கும் அங்கே அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் பேரில் புனித நீராடி வருகிறார்கள். ஆனால் கடலிலே இவர்கள் அமைத்திருக்கிற அந்த நிலக்கரி இழக்கக்கூடிய அந்த தளம், அதில் நிலக்கரி சாம்பல் கலந்து அந்த தண்ணீர் மாசுபட்டால் கருப்பாக மாறினால் மக்கள் நீராட முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் நீர்வளம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கடல் வளமும் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த திட்டத்தை எதிர்த்து மாற்று திட்டம் கொண்டு வர வேண்டும் என ஏற்கனவே நாம் குரல் கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் மாற்று திட்டமாக உடன்குடி நகருக்கு தூத்துக்குடியிலிருந்து தண்டவாளம் அமைத்து ரயில் மூலமாக நிலக்கரி கொண்டு வருகிற திட்டத்தை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சியிலும் உடன்குடி நகரம் மேம்படும். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே இந்த தொகுதி திருச்செந்தூர் தொகுதியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம், வருவாய் மாவட்டம் உருவாக்கினால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மாவட்ட மருத்துவமனை கிடைக்கும், தனி கல்வி மாவட்டம் கிடைக்கும். இதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதியாக இருக்கிற திருச்செந்தூரை மேம்படுத்துவதற்கு இந்த பகுதியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளாக நான் இருக்கிற போதே கோரிக்கை வைத்தேன். இப்பொழுது ஒரு சுயேட்சை வேட்பாளருங்கிற முறையில் பொதுமக்களிடத்தில் அந்த கோரிக்கையை சொல்லி வாக்குகளை வெகுமக்களிடத்தில் கேட்பேன். நான் சார்ந்திருக்கிற சமூக மக்கள் இங்கே 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதில் 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், மீனவர் மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள். அதுபோல் இன்னும் வெகுமக்கள் என்னை ஆதரிக்கிற பட்சத்தில் நான் அதிகப்படியான வாக்கு விஷயத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற நிலை இருக்கிறது. எனவே அந்த தோல்வி பயத்தில் தான் இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் குண்டர்களை ஏவி எனக்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார். எனக்கு எதிராக அவர் பொய் பிரச்சாரங்களையும் செய்து வருகிறார், நேரடியாக கொலை மிரட்டலையும் விடுத்து வருகிறார். கொலை மிரட்டலுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்குங்களா? வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் நிர்வகித்து வருகிற டாக்டர் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளையினுடைய அலுவலகம் இன்றைக்கு குண்டர்களால் பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கே குண்டர்கள் நான் வருவேன், என்னை தாக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த அலுவலகம் குண்டர்களால் எனது அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளை மீறி அங்கே கூட்டம் நடத்துகிறார்கள், சில அத்துமீறல் வேலைகளை செய்கிறார்கள். இதை லைவில்
அமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு போக்கை நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. கடந்த காலத்தில் இதே அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக நான் போலீஸ் பாதுகாப்பிலிருந்து எல்லோருக்கும் தெரியும். தற்பொழுது நான் இந்த தகவலை துணைக்காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். மறுபடியும் அவர் நேரடியாக புகார் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் புகார் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன்.